எல்லோருக்கும் வணக்கம். ஆஃப்டர் இந்த பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டே மார்க்கெட் வந்து ரியாக்ஷன் ஆயிருக்கு. ஒரு ஹியூஜ் கேப் டவுனா வந்து ஓப்பன் ஆயிருக்கு. பட் மார்க்கெட் ஓப்பன் ஆனா கூட எண்டிங்ல லாஸ்ட் டே உடைய க்ளோஸை கம்பேர் பண்ணும்போது 130 பாயிண்ட் டவுன்ல தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இன்வெஸ்டர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஃபுல்லி இந்த பட்ஜெட் வந்து அவங்களுக்கு பாசிட்டிவாக அமையலை. ஸோ தட் வந்து மார்க்கெட் வந்து 130 பாயிண்ட் வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் ஓவராலா இதுக்கு அடுத்து மார்க்கெட்டை ட்ரை பண்றது டெல்லி எலெக்ஷன் அண்ட் ஆர்பிஐ மீட்டிங். ஆர்பிஐ மீட்டிங் வந்து பிப்ரவரி 7th இருக்கு. டெல்லியுடைய எலெக்ஷன்ஸ் வந்து பிப்ரவரி 5th இருக்கும். பிப்ரவரி 8th வந்து டெல்லி எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு ஹியூஜ் இம்பாக்ட் வந்து மார்க்கெட்ல வந்து கொடுக்கும். ஆர்பிஐ வந்து ரேட் கட் பண்ணாங்க அப்படின்னா அதுவுமே வந்து ஒரு பாசிட்டிவா இருக்கும். ஃபைன். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் வந்து 2023 இந்த ஒரு பொசிஷனல் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகுது. இப்போ ரைட் நோ மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துருக்குன்னே சொல்லலாம். பிகாஸ் 23,000க்கு மேலே நிஃப்டி சஸ்டெயின் ஆகிற வரைக்குமே இந்த ட்ரெண்ட் வந்து சப்போர்ட் எடுத்து அப்சைடு போகிறதுக்காக தயாராக இருக்குன்னே அர்த்தம். ஸோ 23,000ங்கிறது நமக்கு வந்து பெஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இதே நீங்கள் இன்ட்ராடேயில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. இப்போது நீங்கள் ஹவர்லியில் எடுத்து பாருங்கள், இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகிருக்கா? ஸோ ஒரு ஸ்மால் கரெக்ஷன் தான் டவுன் சைடில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பிகாஸ் இந்த ட்ரெண்ட் வந்து இது வரைக்கும் அப் சைடில் வந்தது, ரைட் நோ ஒரு கேப் டவுன் ஆகி பிரேக் அவுட் ஆகிருக்கு. இப்போ வந்து இந்த கேப் வந்து ஆல்மோஸ்ட் ஃபில் ஆகிருக்கு ஆர் ரீடெஸ்ட் எடுத்துருக்குன்னே சொல்லலாம். ரைட் நோ அந்த ரீடெஸ்டிங் பாயிண்ட் வந்து அப் சைடில் 23,500ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஆகும், 23,100ங்கிறது சப்போர்ட்டாகவும் இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி நாளைக்கு வந்து ஒரு ஹையை டச் பண்ணிட்டு கூட மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகலாம். இப்போ 23,000 அந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே 23,650க்கு மேலே ரைஸ் ஆகும்போது மட்டுமே அப்சைடு எடுக்கும் மார்க்கெட்டு. ரைட் நோ இந்த பிரேக் அவுட் ஆகி டவுன் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் வந்து அதிகம். இது வந்து சேம் சென்செக்ஸ் உடைய சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இது வரைக்கும் அப் ட்ரெண்ட்ல இருந்தது. ரைட் நோ ஒரு பிரேக் அவுட் ஆகி ட்ரேட் ஆகுது பாருங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் ஆகணும். ஃபர்தரா 77,500க்கு மேலே ரைஸ் ஆகும்போது மட்டுமே இந்த ட்ரெண்டு அப் ட்ரெண்டா மாறும். ரைட் நோ இந்த பிரேக் அவுட் வந்து ஸ்டில் நோ வேலிட்ல தான் இருக்கு. டவுன் சைட்ல வந்து 76,600 அண்ட் 76,250 இருக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி மார்க்கெட் வித்தின் இந்த 77,200க்கு பிலோல ட்ரேட் ஆகிற வரைக்கும் செல்லிங் ப்ரெஷர்ல தான் இருக்கும் இந்த ட்ரெண்ட். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து பிப்ரவரி 5th வந்து இருக்கும். டைரக்ட் லைவ் கிளாஸஸும் பிப்ரவரி 5th இருக்கும். ஒன் டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து பிப்ரவரி 9th இருக்கும். இன்ட்ரெஸ்ட் பீப்புள் கீரோட இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். மோஸ்ட் ப்ராபப்ளி இது ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 76,600 76,260ங்கிறது சப்போர்ட்டிவ் ரீஜனாக இருக்கும். ஃபைன். நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி ஃபார் இன்ட்ராடே ஆர் ஷார்ட் டேர்மை பொறுத்தளவுக்கு ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. பட் பொசிஷனலாக ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டாக தான் ஸ்டில் நோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது என்னோட ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் ட்ரேடு வந்து அவங்க எடுத்திருக்காங்க, ப்ராஃபிட்ல எடுத்திருக்காங்க. இது பப்ளிக் டெலிகிராம் சேனல்ல போஸ்ட் பண்ணது, வாய்ஸ் மெசேஜ் போஸ்ட் பண்ணது. நெக்ஸ்ட் நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்த அந்த ஸ்டாக்கை பத்தி பார்க்கலாம். ஹுண்டா இந்த ஸ்டாக்கை வந்து ஒருத்தர் கேட்டிருந்தீங்க. இதை பொறுத்தளவுக்கு ஓவராலா ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்ல தான் ஸ்டில் நோ ட்ரேட் ஆகுது. இப்போ ரீசெண்டா ஐபிஓல வந்த ஸ்டாக், லிஸ்ட் அவுட் ஆன ஸ்டாக்கு, இதனுடைய டெக்னிக்கல் வந்து பாருங்க. ஓவரால் ஸ்ட்ரக்சர்ல மார்க்கெட் வந்து லைக் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல தான் ட்ரேட் ஆகுது பாருங்க. என்டையர் ட்ரேடிங்கும் வித்தின் இந்த இதுக்குள்ள நடக்குதா, டவுன் அண்ட் அப் அண்ட் டவுன் அண்ட் அப். இப்போ கரெக்டா இந்த சப்போர்ட் எடுத்து அப் சைட்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல நிக்குது. 1800ங்கிறது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். ஃபர்தரா 1850ங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் இருக்கும். இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு நீங்க ஒரு அடிஷ்னலா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த அப் சைட்ல வீக்லியில் எடுத்துக்கோங்க அந்த சார்ட்டை. இங்க பிரேக் அவுட் ஆனா மட்டுமே ஃபர்தரா ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டா மாறும். ஓகே, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனா மட்டுமே, அதாவது 1900க்கு மேல ஒரு வீக்லி கேண்டில் பிரேக் அவுட் ஆனா மட்டுமே ஃபர்தரா இது ஒரு ட்ரெண்டிங்கா வந்து மாறும். ரைட் நோ சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டா தான் ஸ்டில் நோ கண்டினியூ ஆகுது. நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோல க்ரூட் ஆயில் நம்ம வந்து என்ன பார்த்தோம், ஓவரால் க்ரூட் ஆயிலினுடைய ட்ரெண்டு டே டைம் ஃப்ரேமை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து இந்த சப்போர்ட்டிவ் ரீஜன்ல ட்ரேட் ஆகுது. அதே நேரம் பொசிஷனலா
இந்த ரீஜன்ல நமக்கு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஓகே, பொசிஷனலா ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஷார்ட் டேர்ம்ல டேல வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டிவ் ரீஜன் சி பாயிண்ட் சப்போர்ட்னு சொல்லுவோம். இந்த சப்போர்ட்டிவ் ரீஜன்ல அப்சைடு வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. திரும்பவும் இந்த ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் 6700 6800 வரைக்கும் அப்சைட்ல வந்து ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தோம். இதுல ஒரு கன்ஃபார்ம் மட்டும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த சைட்வேஸ் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆல்ரெடி நடந்திருந்தது. லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா கிளியரா சொல்லியிருப்பேன். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ பாசிட்டிவா இருக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குன்னு சொன்னேன். இன்னைக்கும் வந்து ஒரு ஹியூஜ் கேப் அப் ஆகி ரைஸ் ஆயிருக்கு. அதாவது மார்க்கெட் வந்து பாசிட்டிவா இருக்கு, நெகட்டிவா இருக்கு. பட் இன்ட்ராடேல பாருங்க என்ன மாதிரியான ஃபிளக்சுவேஷன் போகுது. ஸ்ட்ரெயிட்டா ரைஸ் ஆகுது, அகைன் ஃபால் ஆகுது. இப்போ இந்த ரைஸ் ஆகிற இடத்துல இந்த பர்டிகுலர் ரீஜன்ல ஏன் மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகணும்? இப்போ இந்த ரீஜன் வந்து பாத்துருங்க, மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்டுன்னு சொல்லிருங்க. ஓவரால் ட்ரெண்ட் பிரேக் அவுட்டா இருந்தா கூட இன்னைக்கு இதுக்கு மேல போறதுக்கு சான்ஸ் கம்மி. 6500 தான் ரெசிஸ்டன்ஸ், ரேஞ்ச் பவுண்டா தான் ஆக்ட் ஆகும்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து 7 o'clock நான் போஸ்ட் பண்ணது. மார்க்கெட்டும் அதே மாதிரி ரியாக்ட் ஆயிருப்பாருங்க. 6520 ஒரு ஸ்பைக் மட்டும் வச்சுட்டு மார்க்கெட்டுக்கு இப்போ வரைக்குமே 120 பாயிண்ட்டுக்கு மேல கீழே ஃபால் ஆயிருக்கு. அப்போ டெக்னிக்கல்ங்கிறது வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்னு பாருங்க. ஸோ ஓவராலா இந்த கேப் ஃபில்லிங் உடைய ரீஜன் வந்து 6350ங்கிறது சப்போர்ட்டிவ் ரீஜனா இருக்கும். இன்கேஸ் கீழே ஃபால் ஆச்சுன்னா 6350ங்கிறது சப்போர்ட்டா இருக்கும். குரூடாயில பொறுத்தளவுக்கு இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் வந்து ஒரு டெம்பரவரியான ஒரு கரெக்ஷன் தான். பொசிஷனலா க்ரூட் ஆயில் வந்து பாசிட்டிவான ட்ரெண்ட்ல தான் ஸ்டில் நவ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுவும் வீக்லி க்ளோஸ் வந்து 6540க்கு மேல க்ளோஸ் ஆச்சுன்னா டெஃபினட்டா ஒரு ஸ்ட்ராங்கான அப் சைடு ரேலி வந்து க்ரூட் ஆயில்ல வந்து இருக்கும். இன்னைக்கு இன்ட்ராடே பொறுத்த அளவுக்கு 6350ங்கிறது நமக்கு சப்போர்ட்டா இருக்கும். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இந்த வீடியோ சம்திங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல இன்னும் கூட பார்க்கலாம். தேங்க்யூ.